வாங்க உறவுகளே, என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள், ஒரு சிறிய கதை. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு 5 அண்ணன் தம்பிகள் வாழ்ந்திருக்காங்க. 5 அண்ணன் தம்பிகளில் கடைசி தம்பி கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருக்காரு. அப்போ அண்ணன் இவங்களுக்கெல்லாம் அது பிடிக்கலை. அவங்க மட்டும் நல்லா வாழ்கிறாங்க, நம்மளால் வாழ முடியல, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிது, நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு அவங்க பொறாமையாக வாழ்ந்திருக்காங்க. அவங்க எந்த நேரம் பார்த்தாலும் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம், அந்த தம்பி குடும்பத்தார் கூட. அப்போ அவங்களோட அம்மா அப்பாவும் இல்லை. அவங்க 4-5 பேருமே அனாந்தரமாக தான் வாழ்ந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி இப்படி இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, இதை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி என்ன பண்ணியிருக்காரு, தம்பி சம்சாரம் தம்பி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவங்க நாட்டை விட்டே போயிட்டாங்க. ஊரை விட்டே போயிட்டாங்க, வேறு ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ வேறு ஊருக்கு போனோடனே அவங்களோட நிலம் பலம்லாம் அங்கே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவங்க தான் அபகரித்து எல்லாமே போட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாமே இருக்காங்க. இருந்தாலும் அவங்க நம்மளோட சொத்து போகுதே அப்படின்னு நினைக்கல. நம்மளோட கைகால் நல்லா இருக்கணும், நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி அவங்க இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. அப்போ அவங்க வேறு கடவு போன பக்கத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன சின்ன ஆதரவுகள் கொடுத்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அவங்களோட சூழ்நிலையை பார்த்து எல்லாருமே அவங்கள உயர்த்திட்டாங்க அந்த ஏரியாவில். அப்போ அவங்க சொந்த பந்தம் கிடையாது, யார் எவருன்னு தெரியாது, அறிமுகம் இல்லாத இடத்துல போய் அவங்க வாழ்ந்துட்டாங்க, நல்லபடியாக வாழ்கிறாங்க. அப்போ சில நாள் கடந்து சில வருடங்கள் ஆயிடுது, சில மாதங்கள் ஆயிடுது, சில வருடங்கள் ஆயிடுது, சில நாட்கள் போய் சென்றுது. அவங்க பிள்ளைங்களோட நல்லா பிள்ளைங்களெல்லாம் கரை சேர்த்து அவங்களோட காலங்கள் கடைசி காலமாகுது. அப்போது அவங்களுடைய சொந்த ஊருக்கு வர்றாங்க. இப்போ சொந்த ஊரில் பார்க்கும்போது அவங்களோட நிலம் பலம் எல்லாமே அப்போ எல்லாமே அவங்க தான் போட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சிலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிலர் தன்னோட பிள்ளைகளை கூட இழந்துட்டாங்க, சிலர் தன் குடும்பத்தவே இழந்துட்டாங்க. அப்படி உள்ள சூழ்நிலையில் அந்த 4 பேரும் வாழ்கிறாங்க பாருங்கள். அப்போ இருந்தாலும் அந்த தம்பிக்கு தான் அண்ணனோட பாசம் விட்டு போகலை. அதனால் சரி, நம்ம அண்ணன் கூட நம்ம தான் பேசணும்னு சொல்லி அவங்க போய் அவங்க கூட நல்லா சந்தோஷமாக பேசி நல்லா பார்க்குறாங்க. அப்போ பாருங்கள், அவங்களோட சூழ்நிலை எப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு பார்த்தீங்களா. அப்போ இதுதான், யாரையும் நல்லா வாழ்கிறாங்கன்னு பொறாமைப்படக்கூடாது, யாரையும் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் புண்படுத்தக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் சிலருக்கு உதவி பண்ணணும், இல்லைன்னா உகத்திரியம் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிற சொன்னால் அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இல்லை, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது, சரிங்களா. முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், முடியலைன்னா சந்தோஷமாக வாழ விடுங்க. அப்படி இருக்கிற உலகம் இப்போ பாருங்கள், இந்த உலகத்துக்கு தகுந்தபடி ஜனங்களும் மாறிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.